நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலேருந்து வரேங்க. விஜயகாந்த் பிறந்த நாளைக்குன்றக்காக வரல. அவரை வந்து இறந்த அன்றைக்கி நான் வர முடியலை. என் குடும்பத்தோடு வரணும்னு அழுது கண்ணீர் விட்டேன். வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிட்டேன். பண கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது. அவரை பார்க்க முடியலை. இன்றைக்கி சமாதியை பார்த்து தொட்டு கும்பிட்றதுக்காக அதை வந்தேன். பார்த்துட்டு என் பிள்ளைகளுக்கும் காட்டினேன். இந்த மாதிரி தலைமுறை மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி வாழணும்னு என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயும் சொல்லிக் கொடுப்பேன், எப்பயும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் நான் சாகிற வரைக்கும் என் குடும்பமே ஓட்டு போடணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். லேட்டாக தான் கல்யாணம் முடித்தேன். இது எங்கள் சம்சாரம், இது என் சம்சாரம், இது என் மூத்த மகன், இது என் 2 பொம்பளை பிள்ளை. நான் வரேன்னு பல வருஷமாக ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். சமாதி நினச்சி வரலை, தெய்வமாக நினச்சி வந்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஆட்டையும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வரணுமா, திடீர்னு இன்றைக்கி வர முடியாமல் போச்சுன்னா நாளை பின்ன வரமா இருப்போமா இல்லையா? இடையில இந்த பொதுமக்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருமோ நினச்சிட்டேன். நான் வந்திருக்கேன் தலைவரை பார்க்க. அடுத்த தடவை வரணும் இல்லை நான் எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலேருந்து வரேங்க. விஜயகாந்த் பிறந்த நாளைக்குன்றக்காக வரல. அவரை வந்து இறந்த அன்றைக்கி நான் வர முடியலை. என் குடும்பத்தோடு வரணும்னு அழுது கண்ணீர் விட்டேன். வர முடியாத சூழ்நிலையில் மாட்டிட்டேன். பண கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது. அவரை பார்க்க முடியலை. இன்றைக்கி சமாதியை பார்த்து தொட்டு கும்பிட்றதுக்காக அதை வந்தேன். பார்த்துட்டு என் பிள்ளைகளுக்கும் காட்டினேன். இந்த மாதிரி தலைமுறை மாதிரி எங்கள் அண்ணன் மாதிரி வாழணும்னு என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயும் சொல்லிக் கொடுப்பேன், எப்பயும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் நான் சாகிற வரைக்கும் என் குடும்பமே ஓட்டு போடணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். போடுறவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன மாறுறாங்களோ, போட்டாடி சொல்ல பிள்ளை பணமை சொல்ல கேட்குறாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆண்டவன் சொல்ல என்னைய பொறுத்தல என் சாகிற வரைக்கும் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். அது எந்த கருத்து இந்த கொடியை தவிர கொடி மாற மாட்டேன் நான். அதே மாதிரி எங்கள் அண்ணன் மயன் பிரபாகரன் வந்து விஜய் பிரபாகரன் வந்து விஜயகாந்த் கண்ணை கொடி குத்திருக்காப்புல கையில் பார்த்தீங்களா? இது வந்து நான் குத்தினதை பாருங்கள். அவருக்கு முன்னாடி நான் குத்திருக்கேன். நான் குத்தும்போது வயசு 17 வயசு. இன்றைக்கி எனக்கு 45 வயசு. லேட்டாக தான் கல்யாணம் முடித்தேன். இது எங்கள் சம்சாரம், இது என் சம்சாரம், இது என் மூத்த மகன், இது என் 2 பொம்பளை பிள்ளை. நான் வரேன்னு பல வருஷமாக ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். சமாதி நினச்சி வரலை, தெய்வமாக நினச்சி வந்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஆட்டையும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வரணுமா, திடீர்னு இன்றைக்கி வர முடியாமல் போச்சுன்னா நாளை பின்ன வரமா இருப்போமா இல்லையா? இடையில இந்த பொதுமக்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருமோ நினச்சிட்டேன். நான் வந்திருக்கேன் தலைவரை பார்க்க. அடுத்த தடவை வரணும் இல்லை எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன என்னோடய பொறுப்பு போட்டோ பிடிச்சி சின்ன பிள்ளையிலே வந்து எல்லா இடத்துலையும் நான் விஜயகாந்த் கட்சிக்காக நானும் செலவழித்து நானும் பார்த்துருக்கேன். அண்ணன் சொல்லி கொடுத்த வழியில் பார்த்துருக்கேன். அப்படின்னு எனக்கு வழி காமிச்சவர் அவர் கட்சி மூலியமா நம்மளும் ஒரு மனுஷனாக இருக்கணும், நம்மளும் 50 பேர் வாங்கணும்ன்ற ஒரு அதுக்காக செஞ்சது. சரிங்களா? பேச கொடுத்தது ரொம்ப நன்றி சாமி. மனுஷங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கா சார். நீங்க படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய
கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பசங்க எல்லாமே சரி. உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். சொல்லுமா. முத்துச்சோலை. முத்துச்சோலை. எந்த ஊரு? மானாமதுரை. கேப்டன் சார் பாத்துருக்கீங்களா? படம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆர்சி. நீங்க வேற கூட யார் நீங்க தங்கச்சிங்களா? நீங்க சொல்லுமா, உங்க பேர் சொல்லுங்க. சங்கரி. எங்க வந்திருக்கீங்க? கேப்டன் சார் பிறந்த நாள் வந்திருக்கீங்களா? ஆமா. பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. ஊர்ல வந்து பாத்தீங்களா? சென்னையில சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஹரிவேல். கேப்டன் சார் பிறந்த நாள் யார் அப்பா கூட்டு வந்தாரா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? அவர் கேப்டன் சார்ல எங்க பெரியப்பா. ஆமா, அதனால பார்க்க வந்தோம். இதுக்கு மேலே எப்படி பார்ப்போம்னு தெரியாது. சரி,